Hello, good evening. Good evening, sir. Good evening, good evening. How was the exam? Physics exam? பரவாயில்ல நாய் சக சொல்ற மாதிரியே சொல்லிடா பரவாயில்ல சார். That means will you get 80%? The 5 marks problems. Problems தான், பிசிக்ஸ்னா ப்ராப்ளம் தானே, நிறைய பண்ணாதான் வரும். ஜஸ்ட் லைக் தட் போனாக்கா அதுக்குதான் ப்ராப்ளம்க்கு சால்வ் பண்ணி பேப்பர்லாம் கொடுத்து பாருங்கடா, பார்த்தா தானே. ஓகே, do you have the question paper with you now? Very good. Anyhow, I have got the question paper. Today we'll discuss that, so that when you get the answer paper, you can compare with it. Okay? So take down the answers now. Do you remember what is the first question detailed answer in the half-yearly paper, question paper? Detailed answer la first question na ஞாபகம் இருக்கா? Okay, because I just want to confirm whether the same question paper or different. Okay, this half-yearly question paper seems to be somewhat a little bit tricky. நீ சொன்ன மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் கேட்டிருக்காங்க, பட் எல்லா ப்ராப்ளம் ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம்ஸ் தான். இட்ஸ் நாட் தட் மச் டிஃபிகல்ட். ஓகே, ஸோ நீட்டா நோட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் அசைன்மெண்ட் ஏதாவது கொடுத்தா கூட அப்படியே எழுதி கொடுத்துடலாம் நீங்க. ஓகே, in that way prepare well. The first question is, the electric field outside the plates of two oppositely charged plane sheets of charge density sigma. Magesh, you don't have any notebook at all? This is what irritates me. கிளாஸுக்கு வரோம், நோட்புக் இருக்காது, புக் இருக்காது, எதுக்கு வருது அப்புறம்? Get A4 sheets from sir. Ask him, he will give you. Go and get it quickly. Shows the correct answer, first one. Do you remember what is the electric field outside the two oppositely charged parallel sheets of charge density sigma அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஏற்கனவே அந்த காஸஸ் தியரம்ல படிச்சிருக்கோம், தேர்ட் அப்ளிகேஷன். அதில் பார்க்கும்போது when the point is lying outside the sheets, charge என்ன ஆகும், electric field என்ன ஆகும்? Do you remember that? When the point is outside the sheet, the options are sigma by 2 epsilon naught, minus sigma by 2 epsilon naught, sigma by epsilon naught, and 0. So the answer is D, 0, because the point is lying outside the sheet. Another answer must be 0. Okay, can recollect, correct answer பண்ணிக்கான்னு யோசிச்சு பாருங்க அப்படியே.
The next one, the unit of permittivity. Unit of permittivity. The unit of permittivity ல பாத்தீங்கன்னா நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பெர் கூல் எப்படி கண்டுபிடிக்கும் தெரியுமா? யூனிட் ஆஃப் பெர்மிட்டிவிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது? Remember this equation, F is equal to 1 by 4 pi epsilon naught into Q1 Q2 by R square. இந்த ஃபார்முலா வச்சு தானே பண்ணோம் நம்ம. We have to find out the unit of epsilon naught. The unit of permittivity. இப்போ இதுதான் நமக்கு வேணும் வச்சுக்கோங்க. இது என்ன பண்ணலாம்? அந்த பக்கம் எடுத்துட்டு போயிடுங்க. So epsilon naught is equal to 1 by 4 pi F into Q1 Q2 by R square. Okay. இப்போ 4 and pi ல என்னது? நம்பர்ஸ். அதுக்கு யூனிட் கிடையாது. F ன்றது என்னது? ஃபோர்ஸ். அதுக்கு என்ன யூனிட்? நியூட்டன் வரும். அதாவது 1 by நியூட்டன். Q1 Q2 அப்படின்றது சார்ஜ். சோ சார்ஜ் யூனிட் வந்து கூலும். இங்க ஒரு கூலும், இங்க ஒரு கூலும். சோ கூலும் ஸ்கொயர். அதே மாதிரி இங்க டிஸ்டன்ஸ் இன் மீட்டர்ஸ். சோ R ஸ்கொயர் போய் என்ன ஆகும்? மீட்டர் ஸ்கொயர்னு வரும். சோ அப்படி பார்க்கும்போது இது எப்படி எழுதலாம்? கூலும் ஸ்கொயர் பர் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். இல்லையா? இந்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா நமக்கு 4 பாயிண்ட்ஸ்ல இது கொடுக்கவே இல்லை. எல்லாமே டிஃபரெண்டா கொடுத்திருக்காங்க. அதனால ஆன்சர் should be none of these அப்படின்னு வரணும். ஆன்சர் should be D, none of these. So second question ஆன்சர் வந்து none of these. இதை நோட் பண்ணிட்டு அப்புறம் எழுதிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். Okay. எக்ஸாம்ல எழுதும்போது கூட என்ன பண்ணணும்? இது சப்போஸ் உங்களுக்கு யூனிட் தெரியலனா கூட என்ன பண்ணலாம்? ஃபார்முலா தெரிஞ்சா நம்ம டெரைவ் பண்ணிக்கலாம். ரஃப் காலம்ல எழுதணும் எப்பவுமே இது. ஆன்சர்ல எழுத கூட. ஓகே. நெக்ஸ்ட் மகேஷ் tell me. The uniform electric field if the electric dipole is placed parallel to the axis, will it experience what? What will it experience? If the electric dipole is placed with the axis parallel to the electric field in a uniform electric field, what will it experience? என்ன பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க? only net force only net torque both force and net torque, neither force nor torque. Which is the correct answer? D, sir. Exactly. Neither force. Answer is D. Neither your net force nor a torque. Neither a net force nor a torque. ஏன்னா parallel சொல்றதுனால P sin theta. Okay, sin theta when it is parallel theta 0 ஆயிடுது. அப்போ sin 0 0 வரதுனால torque will not be there. Force will also be not there. So neither a net force nor a torque. That is the correct answer. Next, fourth question. Charge பத்தி கேட்டிருக்காங்க. Charge is a scalar quantity, a vector quantity, both or none of this. யுவராஜ் சொல்லு பார்க்கலாம். சார்ஜ் என்ன சொல்லுவோம்? வெக்டாரா ஸ்கேலாரா இல்ல எதுவுமே இல்லையா? Vector quantity. Strong. Charge is not a vector quantity, it's a scalar quantity. Scalar, because எப்படி மெஷர் பண்ணாலும் சார்ஜ் அதே வேல்யூ தான். isn't it? அதனால it's a scalar quantity. Answer is A. Scalar. Next, find out the current density if copper wire of 10 power minus 6 meter square area of cross section carries a current of 2 ampere அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ
காப்பர் வயருடைய டென்சிட்டி கரண்ட் டென்சிட்டி கொடுத்திருக்காங்க. they are asking current density, ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் கொடுத்திருக்கு, கரண்ட் கொடுத்திருக்கு. இந்த கரண்ட் ஏரியா கம்பேர் பண்ற மாதிரி கரண்ட் டென்சிட்டி என்ன ஃபார்முலா தெரியுமா? மகேஷ் சொல்லு பார்க்கலாம். கரண்ட் டென்சிட்டி J is equal to what? செகண்ட் லெசன்ல தேர்ட் பேஜ்ல நம்ம படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கா உனக்கு? தேர்ட் பேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு டெரிவேஷன் ரிலேஷன் பிட்வீன் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அண்ட் அதுல நெக்ஸ்ட் லைன், அதுக்கப்புறம் அடுத்த லைன். NAVD ரைட், இன்னொரு லைன் இருக்கும். அதுல சிம்பிளிஃபை பண்ண ஃபார்ம் ஒன்று. ஞாபகம் இருக்கா? J is equal to I by A அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கும். ஓகே, இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்றப்போ. ஓகே, இந்த क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா கரண்ட் டென்சிட்டி கேக்குறாங்க, கரண்ட் கொடுத்திருக்காங்க, ஏரியா கொடுத்திருக்காங்க. சோ சிம்பிளி we have to substitute that. So I is equal to 2 amps கொடுத்திருக்காங்க. ஏரியா வந்து 10 power minus 6 மீட்டர், 10 power minus 6, 10 power minus 6. அப்ப இது எப்படி எழுதலாம்? 2 into 10 power 6. இங்க I ன்றதுனால கரண்ட் ஆம்பியர், இங்க ஏரியா மீட்டர் ஸ்கொயர்ன்றதுனால பர் மீட்டர் ஸ்கொயர். So ampere per meter square. So answer should be, it is C, 2 into 10 power 6 ampere per meter square. Is the fifth answer. Right? Next is sixth question. நம்ம சைக்ளோட்ரான் படிக்கும்போது do you remember which cannot be accelerated by cyclotron? ஞாபகம் இருக்கா? இவரா சொல்ல பார்க்கலாம். Which cannot be accelerated by cyclotron? Proton, electron, deuteron, alpha particle. லிமிடேஷன்ஸ் லிமிடேஷன் ஞாபகம் இருக்கா? சைக்ளோட்ரானோட லிமிடேஷன்ஸ் படிச்சிருக்கோம் இல்லையா? அதுல பாத்தீங்கன்னா அந்த பாயிண்ட் வருது. யோசிச்சு பாரு, லிமிடேஷன்ஸ் ஆஃப் சைக்ளோட்ரான் படிக்கும்போது அந்த ஒரு பாயிண்ட் வருது. அதை வச்சு அந்த क्वेश्चंस கேட்டிருக்காங்க. Sorry, it is electrons. So electrons cannot be accelerated அப்படின்னு. ஏன்னா relativistic variation of mass with velocity disturbs the resonance condition. So electrons cannot be accelerated அப்படின்னு அந்த லிமிடேஷன்ஸ்ல வரும். அதனால the answer is B, electrons. Next to seventh question. The tangent galvanometer is most sensitive for a deflection. எந்த deflectionல tangent galvanometer ரொம்ப accurate இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. Sensitive. 15 degreeயா, 30 degreeயா, 45 degreeயா, 60 degreeயா? மகேஷ் சொல்லு பார்க்கலாம். 15, 30, 45, 60. Which is the correct answer? எதுல ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும்? மோஸ்ட் சென்சிட்டிவ். 45. Exactly. 45 degree is the correct answer. அதனால தான் பிராக்டிகலோட பாத்தீங்கன்னா கூட இந்த டான்ஜென்ட் கால்வனோட செய்யும்போது நம்ம 30 to 45 தான் பண்ணுவோம். மேக்ஸிமம் அந்த ஆங்கிள்குள்ள பண்ணா ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். So the answer is 45. Next, this is about transformer. Which of the following cannot be stepped up by a transformer? Which one of the following cannot be stepped up by a transformer? Input current, input voltage, input power, all of this. இவராச்சு சொல்ல பார்க்கலாம். Input current, input voltage, input power, all of this. டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணும் தெரிஞ்சா நமக்கு கரெக்டா சொல்லிடலாம். டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணும்? ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் படிச்சிருக்கோம். வோல்டேஜ் வந்து இன்கிரீஸ் பண்ணும் சார். அப்ப வோல்டேஜ் இன்கிரீஸ் பண்ணா கரண்ட் என்ன ஆகும்?
டிகிரிஸ் ஆகும் சார். டிகிரிஸ். அப்போ இது ரெண்டும் மாத்த முடியும். அப்ப எது மாத்த முடியாது? பவர். Power. So answer is input power. Answer is B. Right? So 8th question is B. Next question, which of the following device does not allow DC to pass through? இது வந்து 3 mark questionல ஒரு questionே இருக்கு. A dash allows AC but blocks DC அப்படின்னு ஞாபகம் இருக்கா? மகேஷ் சொல்லு பார்க்கலாம். Which one allows AC but blocks DC? Capacitor. Exactly, capacitor. So the answer is B. Capacitor. Capacitor blocks DC, allows AC. Okay, this is the 9th question. Then 10th question, calculate the magnetic energy stored in a coil அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஜெனரலாவே காயில் அப்படினாலே நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? யுவராஜ் சொல்லு பார்க்கலாம். காயில் அப்படினா எதை இண்டிகேட் பண்றாங்க அவங்க? காயில் அப்படினாலே எதை சொல்லணும்? 4th லெசன்ல சொல்லிருக்கோம். ரெசிஸ்டர் தெரியும், கெபாசிட்டர் தெரியும். அப்ப காயில்னா எதை சொல்றாங்க? ஏசி சர்க்யூட் படிக்கும்போது படிச்சிருக்கோம் நம்ம. எக்ஸாக்ட்லி, இண்டக்டர். இப்போ வாட் இஸ் தி ஃபார்முலா டு ஃபைண்ட் அவுட் தி எனர்ஜி ஸ்டோர்ட் இன் an இண்டக்டர்? ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம், எனர்ஜி ஸ்டோர்ட் இன் an இண்டக்டர் அப்படின்னு. ஞாபகம் இருக்கா? இது கைனடிக் எனர்ஜி மாதிரியே ஃபார்முலா வரும், சொல்லியிருக்கேன் நான். எக்ஸாக்ட்லி, ஆஃப் எல் ஐ நாட் ஸ்கொயர். வெரி குட். ஆஃப் எல் ஐ நாட் ஸ்கொயர், அதுதான் எனர்ஜி ஸ்டோர் இன் இண்டக்டர். E is equal to ஆஃப் எல் ஐ நாட் ஸ்கொயர். ஓகே, இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா L is equal to inductance வந்து 20 mH. இங்க L is equal to 20 millihenry. அதே மாதிரி I0 is peak value of current is 0.2 ampere அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, எக்ஸாம்பிள் அப்படியே அடிச்சிருப்பீங்க, இதெல்லாம் செக் பண்ணாம இங்கி பிங்கி பாங்கி தான். லெட்ஸ் see. நாம இப்ப எனர்ஜி கண்டுபிடிக்கலாம் பாருங்க. E is equal to half into 20 milliனா 20 into 10 power minus 3 into I0 square இருந்தனால 0.2 into 0.2. சொல்லு பார்க்கலாம், கால்குலேட் பண்ணி எவ்வளவு வருதுன்னு. எனர்ஜி it should be in terms of joules. எவ்வளவு ஜூல்ஸ் வருது சொல்லு பார்க்கலாம். எஸ், இவ்வளவு நேரமா?
0.04 into 10 to the power. 0.04 வருது. என்னடா இது இவ்வளவு கஷ்டமான சம்மா அது? see 2 ones are 2. இது என்ன பண்ணலாம்? 10 வருதா? okay, so what is remaining now? இப்போ 0.2 into 0.2 என்ன ஆகும்? 2 2s are 4. ஆனா ரெண்டு பாயிண்ட் இருக்குன்னா 0.04 வரும். அப்போ ஆன்சர் என்ன வருது பாரு? 10 into 10 power minus 3 into 0.04. இல்லையா? ரெண்டு இங்க வரதுனால ரெண்டு பாயிண்ட்னால தள்ளி வைக்கணும். ஓகே, நான் இந்த 10 இந்த 4 பண்ணும்போது என்ன ஆகும்? 0.4 ஆயிடும் into 10 power minus 3. இதை எப்படி மாடிஃபை பண்ணலாம் அப்படின்னா 4 into 10 power minus 4 அப்படின்னு எழுதலாம். ஓகே, சின்ன மல்டிப்ளிகேஷனும் தெரியலன்னா எப்படி நீ நியூமெரிக்கல் ப்ராப்ளம் அட்டெண்ட் பண்ண முடியும்? 5 marks 3 marksலாம் கஷ்டமா தான் இருக்கும். So the answer is D. Point number D. 4 into 10 power minus 4 joules. Right? Next, 11th question. The efficiency of an actual transformer. Efficiency of a actual transformer. நமக்கு ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர் தெரியும். ஆக்சுவல் டிரான்ஸ்ஃபார்மரோட எஃபிஷியன்சி எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. சோ 11th question. சொல்லு பார்க்கலாம். Which transformer will have 100% efficiency? சொல்லு பார்க்கலாம். யுவராஜ் சொல்லு. Which transformer will have 100% efficiency? 100% இருந்தா அந்த டிரான்ஸ்ஃபார்மர் என்னன்னு சொல்லுவோம்? ஒரு கைட் நேம் இருக்கு. உங்களுக்கு கைடு இருக்கு இல்லையா? பிசிக்ஸ் கைட், டைமண்ட் கைட், அது மாதிரி ஒரு கைட் நேம் தான் அது. இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. அதான் சார், எஃபிஷியன்சி 100% இருந்தா அந்த டிரான்ஸ்ஃபார்மர் என்ன டிரான்ஸ்ஃபார்மர் சொல்லலாம்? ஒரு கிளாஸ்ல ஸ்டூடெண்ட் வந்து சென்டம் வாங்கிட்டே இருக்கான் போனா அந்த ஸ்டூடெண்ட் என்னன்னு சொல்லலாம்? என்ன ஸ்டூடெண்ட் அவன்? எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட்டா இருந்தானேன்னு சொல்லணும் அவனை. குக்கர் பேர் கூட இருக்கு. குக்கர் நேம் கூட இருக்கு. கைட் நேமும் தெரியல, குக்கர் நேமும் தெரியல. போடா. இட்ஸ் ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர். ஐடியல். ஓகே, அப்போ 100% எஃபிஷியன்ஸா என்ன சொல்லணும்? ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர் சொல்லணும். அப்போ ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர் மட்டும்தான் 100% அப்படின்னா ஆக்சுவல் டிரான்ஸ்ஃபார்மருக்கு எப்படி இருக்கும் எஃபிஷியன்சி? அதான் கொஸ்டின். The efficiency of a actual transformer is அப்படின்னு ஆன்சர் கேக்குறாங்க. என்ன சொல்லலாம்? ஐடியலுக்கு 100%. அப்ப ஆக்சுவலுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப நேரம் யோசிக்கிறீங்களப்பா. Come on. Always less than 100%. ஆக்சுவலுக்கு நம்மள மாதிரி ஆர்டினரி ஸ்டூடெண்ட்டுக்குலாம் cannot be 100. It should be always be less than 100. 100 வாங்கினாதான் ஐடியல். ஐடியல் ஸ்டூடெண்ட், ஐடியல் குக்கர், ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர். இல்லைன்னா ஆக்சுவல், ஆர்டினரி.
ஓகே, நெக்ஸ்ட் 12th கொஸ்டின். இந்த மாதிரி இந்த 12th கொஸ்டின்லாம் ரொம்ப யோசிச்சு பண்ணணும், ஏன்னா இது 5th லெசன்ல வருது. The refractive index of Canada balsam. The refractive index of Canada balsam. மகேஷ் சொல்லு பார்க்கலாம். Refractive index of Canada balsam எந்த சாப்டர் வருது தெரியுமா? ஃபிஃப்த் சாப்டர் தான். சப் டாபிக் எந்த டாபிக்ல வருது? நைக்கல் நிக்கல் இடாது, நிக்கல் சொல்லக்கூடாது, நைக்கல் பிரிசம் சொல்லணும் அது. ஓகே, நைக்கல் பிரிசம். நிக்கல் ஸ்டீல் அயன்லாம் வந்து ஆர்டினரி, இது நைக்கல் பிரிசம். ஓகே ரைட். இந்த கனடா பால்சமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கேக்குறாங்க. ஓகே, ஆர்டினரி ரைட், எக்ஸ்ட்ராடினரி ரைட்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த சாப்டர்ல வருது. அனலைசர், போலரைசர் அப்படிலாம் படிக்கணும் இல்லையா, அதுல அந்த இடத்துல அந்த சாப்டர்ல இந்த கனடா பால்சம் வருது. ஓகே, நைக்கல் பிரிசம் ரெண்டுத்துக்கு நடுவுல வந்து ஒரு சரி பார்க்கலாம். 1.5, 1.55, 1.658, 1.486. Very good, exactly 1.55. So the answer is B. Actual answer அதுல பாத்தீங்கன்னா 1.550 கொடுத்திருப்பாங்க டெக்ஸ்ட் புக்ல, பட் உங்களுக்கு क्वेश्चन பேப்பர்ல 1.55 அப்படின்னு கொடுத்திருக்கு. So 1.55. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. இட்ஸ் லைக் 3 மார்க் क्वेश्चन. அதை தூக்கி என்ன பண்ணிருக்காங்க, மல்டிபிள் சாய்ஸ்ல கொடுத்திருக்காங்க. 13th क्वेश्चन. இந்த கிரேட்டிங் இருக்குல்ல, டைஃப்ராக்ஷன் கிரேட்டிங், செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட், அதுல ஃபார்முலா யூஸ் பண்றோம் இல்லையா? என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண தெரியுமா? யுவராஜ் சொல்லு பார்க்கலாம். பிராக்டிகல்ல ஃபர்ஸ்ட் வந்து ஆங்கிள் ஆஃப் பிரிசம் கண்டுபிடிக்கிறோம், செகண்ட் வேவ் லென்த் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்றோம்? கிரேட்டிங்ல அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன ஃபார்முலா யூஸ் பண்றோம் ஞாபகம் இருக்கா? sin theta is equal to nm lambda. இதுதான் யூஸ் பண்றோம். ஓகே, இப்போ என்ன கொடுத்திருக்காங்கன்னா क्वेश्चन lambda கொடுத்துட்டாங்க. lambda is equal to 6000 ஆம்ஸ்ட்ராங் யூனிட் கொடுத்திருக்காங்க. அண்ட் லைன்ஸ் 2500 லைன்ஸ் பர் 0.005 மீட்டர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 0.005 மீட்டர் கேட்டிருக்காங்க. and they are asking what is the order, what is m is equal to அப்படின்னு கேக்குறாங்க. ரொம்ப பெரிய क्वेश्चन பார். இத வச்சு என்ன பண்ணணும், நம்ம ஃபர்ஸ்ட் n கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். இங்க தீட்டா வந்து நார்மல் கொடுத்துருக்காங்க, நார்மல் இன்சிடென்ட் அப்படின்னு. அதனால you can write theta is equal to 90 degree. இதுவும் கொடுத்துட்டாங்க. theta 90 degree, lambda 6000. அதே மாதிரி இது வந்து கேபிட்டல் N 2000 லைன்ஸ், 2500 லைன்ஸ் பர் 0.005 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்ப என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம m கண்டுபிடிக்கணும். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், n கண்டுபிடிக்கலாம். n பாருங்க, n is equal to 2500 by 0.005 into 1 meter. அதாவது எவ்வளவு ஒரு மீட்டருக்கு எவ்வளவு லைன்ஸ் வருதுன்னு கண்டுபிடிக்கணும். அதனால முதல்ல இது ஆன்சரை போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், அது கண்டுபிடிக்கலாம், ஈஸியா இருக்கும். ஓகே, சோ n is equal to this much. இப்போ இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ண பார்க்கலாம். to find out m is equal to sin theta by n into lambda. ஓகே, sin theta na sin 90 by capital N வருது நம்ம கண்டுபிடிச்சோம்ல, இப்போ 2500 by 0.005 into lambda எவ்வளோ 6000 into 10 power minus 10. ஓகே ரைட். இப்போ இதனுடைய ஆன்சர் கண்டுபிடி பார்க்கலாம்.
ட்ரை பண்றியா? ட்ரை பண்ணலாமா? ரொம்ப சிம்பிள் தான். see sin 90 என்ன வரும்? 1 தான். sin 0 0 sin 90 1. இப்போ இங்க என்ன இருக்கு? மேல வந்து இது என்ன பண்ணலாம்னா மேலையும் கீழே என்ன பண்ணலாம்? 1000ல மல்டிப்ளை பண்ணி பாருங்க, ஈஸியா இருக்கும் பாருங்க. 2500 மேல 1000 ஆலயும் அதே மாதிரி 0.005 into 1000 ஆலயும் மல்டிப்ளை பண்ணிடணும். அப்போ அது ரொம்ப ஈஸி ஆயிடும். into 6000 into 10 power minus 10. ஓகே, இப்போ என்ன ஆகுது பாருங்க, இது என்ன ஆயிடும்? இப்போ 1/2500 இங்க 000 ஆயிடுச்சு பை இது என்ன ஆயிடும்? 5 ஆயிடும். ஓகே, into 6000 into 10 power minus 10. இப்போ இது என்ன பண்ணலாம்? டிவைட் பண்ண என்ன ஆகும் பாரு, 1 by என்ன ஆச்சு? 5 lakhs ஆயிடு. 5 into 10 power 5 ஆயிடுச்சு into 6000 into 10 power minus 10. That is equal to. Come on, divide பண்ணி சொல்லு பார்க்கலாம். இப்போ divide பண்ணி சொல்லு பார்க்கலாம். 1 by 5 into 10 power 5 into 6 into 10 power 3 minus 10 சொல்லலாம். பார்க்கிறதுக்கு ரொம்ப சிம்பிள் சம். 1 மார்க் ஆன்சர் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. தெரியலன்னா பண்ண முடியாது. இதுலயே என்ன ஆகும்? டைம் போயிடும் கடகடன்னு. see 5 6 are 30. மிச்சத்தை என்ன பண்ணலாம்? மேல எடுத்துட்டு போயிடுங்க. இப்போ 10 minus 3 minus 7 இங்க 5 போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? 10 power minus 2. ஓகே, சோ இந்த 10 power minus 2 என்னது? மேல போச்சுன்னா 10 power 2 ஆயிடும். 10 power 2 by 30. 10 power 2 என்னது? 100 by 30. 100 by 30 னா எவ்வளோ? 10 by 3. 10 by 3 னா எவ்வளோ? 3.33. அப்போ almost approximately the answer is 3. Answer A. இந்த 3 அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளவு போட வேண்டியிருப்பார். இந்த மாதிரி சம் வரும்போது ஜெனரலா என்ன பண்ணுவாங்க? உட்கார்ந்து இது மாதிரி எல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு இருப்பாங்க. பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் இருந்தா என்ன பண்ணுவாங்கன்னா உட்கார்ந்து இது மாதிரி கால்குலேட் பண்ணாம ஒரு க்ரூக்கட் மெத்தட்ல ஃபாலோ பண்ணுவாங்க ஆன்சரை. எப்படி பண்ணலாம் பாரு. நம்ம இப்ப என்ன கண்டுபிடிக்கணும்? m தான் கண்டுபிடிக்கணும். ஆனா என்ன ஆகும்? 4 ஆன்சரையும் போட்டு பார்த்தா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். 4 ஆன்சர் கொடுத்திருக்காங்க இல்ல, 3 2 1 4 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதனால என்ன பண்றோம்? இங்க 3 போட்டு பாக்குறோம். சப்போஸ் இங்க 3 போட்டுட்டு ரைட், இங்க sin θ தெரியும் நமக்கு. sin 90 1 ஆயிடுச்சு. இப்போ இங்க 3 ஆயிடுச்சு. இந்த ஆன்சர் போடுறோம். ஓகே, சோ n உடைய வேல்யூ நமக்கு தெரியும். எவ்வளவு வந்திருக்குன்னா கிட்டத்தட்ட 5 lakhs. ஜெனரலாவே வந்து கிரேடிங் கொடுத்தாலே 5 lakhs தான் கொடுப்பாங்க. 5 lakhs நம்ம யூஸ் பண்ற ஸ்டூடெண்ட் கிரேடிங்ல வந்து 5 lakhs லைன்ஸ் per மீட்டர் இருக்கும். அதனால என்ன பண்ணலாம்? n க்கு வந்து 5 lakhs போடுறோம், லாம்டாக்கு 6000 போடுறோம். ஓகே, m க்கு 3 போட்டு பார்த்தா ஆன்சர் 1 வருதான்னு பார்க்கணும். see suppose 5 into 10 power 5 என்னது? கேபிட்டல் N. ஆன்சர் கொடுத்திருக்கல. சப்போஸ் நான் 3 எடுத்து சூஸ் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஆன்சர் 3 into lambda எவ்வளோ? 6000 into 10 power minus 10. இத போட்டு பார்த்தா 5 3s are 15, 15 6 are 90. ஓகே, into 3 zeros into 10 power minus 5 ஆயிடுச்சு. அப்ப என்ன அது? கிட்டத்தட்ட 1 2 3 4 5 ரைட், 0.9 வருது இல்லையா? ஆல்மோஸ்ட் இட் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ நான் எடுத்துக்கிட்ட ஆன்சர் கரெக்ட் அப்படின்னு சொல்லி few செகண்ட்ஸ்ல ஆன்சர் கண்டுபிடிச்சிருவேன். அடுத்த ஆன்சர் என்ன கொடுத்தாங்க? 2 கொடுத்திருக்காங்க. இங்க 2 போட்டா என்ன ஆகும் பாரு. 2 போட்டா என்ன ஆகும்? 60 வரும், அதாவது 0.6 வருது. அப்போ இந்த 2 வந்து ராங் ஆன்சர். அடுத்து 1 போட்டாலும் வராது, 3 வருது.
0.3 வருது, அதுவும் ஆன்சர் ராங். அந்த மாதிரி என்ன பண்ணலாம், இந்த மாதிரி பெருசா போடாம ஷார்ட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணும், கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணும். பண்ணா என்ன பண்ணலாம், ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். பட் ப்ரொசீஜர் பிரகாரம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கால்குலேட் பண்ணணும். then only you can find out the correct answer. but should have been asked in 3 marks actually. 3 marks லாம் கேட்கணும், மல்டிபிள் சாய்ஸ்ல இது கேட்க கூடாது. சம்டைம்ஸ் இது மாதிரி மிஸ்டேக் பண்ணுவாங்க, ரொம்ப கஷ்டமாயிடும். because students will spend more than 10 to 15 minutes on this question. அப்ப என்ன ஆகும், மத்த क्वेश्चन ஆன்சர் பண்ணதுக்கு டைம் பத்தாத போயிடும். சோ அதனால இந்த மாதிரி क्वेश्चन வரும்போது மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணிட்டு கடைசியில ஆன்சர் பண்ணாம வச்சுக்கணும், நிறைய டைம் வேஸ்ட் பண்ண கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन, 14th question. pick out the odd one out அப்படினு கேக்குறாங்க. odd one out, ice, mica, topaz, selenite. சொல்லு பார்க்கலாம், எது odd man out இருக்கும்? ice, mica, topaz, selenite. அதுல which one is the odd one out அப்படினு கேக்குறாங்க. இதெல்லாம் எதுல கேள்விப்பட்டிருக்கோம், ஞாபகம் இருக்கா? எந்த லெசன்ல எந்த டாபிக்ல இதெல்லாம் வருது? ஐஸ், மைக்கா, டோபாஸ், செலனைட், அதெல்லாம் செவன்த் லெசனா? நோ, 5th லெசன். 5th லெசன்ல இது எந்த டாபிக்ல வருது யோசிச்சு பாரு. கனடா பால்சம் அப்படிலாம் படிக்கிறோம் இல்லையா? செலனைட், டோபாஸ், மைக்கா, ஐஸ், செலனைட், இதெல்லாம் எதுல வருது? கிறிஸ்டல்ஸ் பத்தி படிக்கிறோம் இல்லையா? யூனிஆக்சியல் கிறிஸ்டல், யூனிஆக்சியல் கிறிஸ்டல் அண்ட் பைஆக்சியல் கிறிஸ்டல் ரெண்டு படிக்கிறோம் இல்லையா? அதுல இந்த மைக்கா, டோபாஸ், செலனைட், மைக்கா, டோபாஸ், செலனைட் இது எல்லாமே பைஆக்சியல். ரெண்டு லைன் கொடுத்திருப்பாங்க, யூனிஆக்சியல், பைஆக்சியல் அப்படின்னு. அதுல ஐஸ் கால்சைட் குவார்ட்ஸ், ஃபர்ஸ்ட் லைன்ல ஐஸ் கால்சைட் குவார்ட்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்கிறது வந்து யூனிஆக்சியல். அடுத்ததுல டோபாஸ், மைக்கா, செலனைட்லாம் வந்து பைஆக்சியல். இதுல என்ன பண்ணிட்டாங்க, ஒரு யூனிஆக்சியலும் மத்ததெல்லாம் பைஆக்சியலும் கொடுத்ததுனால the odd man out is ice. Answer is A, ice. Okay, next. Note down quickly. When white light is incident on a thin film, the film appears colored. அந்த மாதிரி கலர்டா அப்பியர் ஆகும்போது the color depends upon அப்படின்னு கேக்குறாங்க. இதுவும் 5th லெசன் தான். கலர்ஸ் ஆஃப் thin films அப்படின்னு ஒரு டாபிக் வருது, நியூட்டன் ரிங்ஸ்க்கு அப்புறம். அதுல பார்த்திருப்பீங்க கலர்ஸ் ஆஃப் thin films அப்படின்னு. அதுல இந்த thin filmல வர கலரை வந்து எதை டிபெண்ட் பண்ணிருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. thickness of the film, angle of incidence, both or none அப்படின்னு. So இதுல the answer is both. Option C, both. 5th lesson எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் டெக்ஸ்ட் புக்ல. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது டெக்ஸ்ட் புக் எல்லாம் வராதீங்க. when I say something you have to refer it. No, லெசன் சொல்லும்போது டாபிக் சொல்லும்போது டக்குன்னு எடுத்து பார்க்கணும், அதை அப்பதான் உங்களுக்கு ரீகலெக்ட் பண்ண முடியும். Next, 16th question. In Sommerfeld atom model, the subshell corresponding to L is equal 0 is in dash shape அப்படின்னு கேக்குறாங்க. L is equal 0 அப்படின்னு வந்தா அத என்ன மாதிரி ஷேப் இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. Subshell corresponding to L is equal to 0, 1, 2 அந்த ஆப்ஷன் இருக்கு நமக்கு. இதுல 0, 1, 2ல ஃபர்ஸ்ட் வந்து 3s, செகண்ட் வந்து 3p, இது 3d அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆர்பிட்டல். இதுல 3p and 3d இது ரெண்டும் என்ன ஷேப் இருக்கும் தெரியுமா? Sommerfeld atom model 6th லெசன்ல. இதுல 3d இருக்கு இல்லையா, இது மட்டும் என்ன சொல்லுவோம்? சர்க்குலர். அப்ப இது ரெண்டு என்ன சொல்லுவோம்? எலிப்டிக்கல். ஓகே, சோ இத நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இல்ல 0 அப்படின்றது என்ன ஆன்சர்? அப்போ பி, எலிப்டிக்கல்.
So shape of the orbit is elliptical. L is equal to 0 அப்படினா அந்த orbit வந்து elliptical orbit அப்படினு சொல்லணும். Okay. Next is 17th question. இது வந்து அதே லெசன் தான் 6th லெசன்ல ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அந்த டாபிக்ல ஃபைனலா அது படிச்ச பிறகு they are asking what is the ionization energy of hydrogen atom. Ionization energy of hydrogen atom தெரியுமா? யுவராஜுக்கு தெரியுமா? பாயிண்ட் சொன்னா சொல்றேன் நானு. 13.6 எலக்ட்ரான் வோல்ட், 13.6 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட், மைனஸ் 13.6 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட், மைனஸ் 13.6 எலக்ட்ரான் வோல்ட். எல்லாமே ஒரே மாதிரி ஆன்சர் தான். which ஏதோ சேஞ்ச் இருக்கு. ionization energy of ionization energy அப்படிங்கிறது ஆக்சுவலா energy to remove the electron from the outermost orbit, அதாவது infinite orbit. electron from the outermost orbit அப்படினு சொல்லுவாங்க. almost infinite சொல்லலாம் அத. அப்போ what should be the answer? It is 13.6 million. Are you sure that it is million or only electron volt? Try to recollect again. Is it 13.6 million electron volt or only 13.6 electron volt? It is only 13.6 electron volt, not million, only electron volt. Okay? Answer is A. 13.6 electron volt. Right. Next 18. Number of waves per unit length. இது நம்ம லாஸ்ட் क्वेश्चन பேப்பர் டிஸ்கஸ் பண்ணும்போது பண்ணோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆன்சர் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம மார்ச் 2006 क्वेश्चन பேப்பர் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த क्वेश्चन வந்தது. The number of waves per unit length is known as number of waves per 1 meter. What is that called? Wavelength, wave number, bandwidth, frequency. ஒரு யூனிட் லென்த்துக்கு உள்ள இருக்க வேவ், நம்பர் ஆஃப் வேவ்ஸ். இதுவும் 6th லெசன் தான். நோ, நம்பர் ஆஃப் வேவ்ஸ் தான் சொல்றோம். அப்புறம் வேவ் லென்த் எப்படி சொல்ல முடியும்? நம்பர் ஆஃப் வேவ்ஸ். இட் இஸ் கால்டு வேவ் நம்பர். ஓகே, ஆன்சர் இஸ் பி. வேவ் நம்பர். நியூ கேப் சொல்லுவோம் இல்லையா? do you remember that? நியூ கேப் 1 by lambda அப்படி போடுமே. நியூ கேப் is equal 1 by lambda. 6th லெசன்ல படிச்சிருக்கோம். ஓகே, so using that only you have to say ஒரு மீட்டருக்குள்ள இருக்கிற நம்பர் ஆஃப் வேவ்ஸ் அதுதான் சொல்றோம் per unit length. அதாவது 1 மீட்டருக்குள்ள இருக்கிற நம்பர் ஆஃப் வேவ்ஸ் வேவ் நம்பர் அப்படின்னு சொல்றோம். ரைட். நெக்ஸ்ட் 19th question. Frequency of hard X-rays. What is the frequency of hard X-rays அப்படின்னு கேக்குறாங்க. Frequency, இந்த hard X-rays, soft X-rays ஞாபகம் இருக்கா? கிளாசிபிகேஷன் ஆஃப் X-raysல hard X-rays, soft X-rays எப்படி கிளாசிஃபை பண்ணுவோம்? எதை பேஸ் பண்ணி? டக்குன்னு சொல்லி பார்க்கலாம். எதை பேஸ் பண்ணி சாஃப்ட் அண்ட் ஹார்ட்னு கிளாசிஃபை பண்றோம்? அதான் எவ்வளவு சொல்லுவோம்? சாஃப்ட்டுக்கு எவ்வளவு, ஹார்டுக்கு எவ்வளவு இருக்கும்? நம்ம வந்து ஹார்ட் எக்ஸ்ரேஸ் கேக்குறாங்க. சாஃப்ட், அது 4ன்றது சாஃப்ட். ஓகே, ஹார்டுக்கு வந்து ஹார்டுக்கு 1 ஆம்ஸ்ட்ராங் யூனிட். வெரி குட், யூ ஆர் ஏபிள் டு ரிமெம்பர் 1. ஓகே, 4க்கு மேல இருந்தா அது வந்து சாஃப்ட்னு சொல்லணும். ஓகே,
வேவ் லென்த், அதாவது வேவ் லென்த் வந்து 4க்கு மேல இருந்தா, அரௌண்ட் 4 இருந்தா அத வந்து சாஃப்ட் எக்ஸ்ரேஸ் அப்படின்னு சொல்லலாம். 1 ஆம்ஸ்ட்ராங் யூனிட் இருந்தா அது என்ன சொல்லுவோம், ஹார்ட் எக்ஸ்ரேஸ் சொல்லுவாங்க. ஆனா இங்க என்ன கேக்குறாங்கன்னா frequency of hard x-rays கேக்குறாங்க. அந்த சாப்டர்ல அவங்க frequency பத்தி சொல்லல. ஆனா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அந்த வேவ் லென்த் வச்சு நம்ம frequency கண்டுபிடிக்கணும். சோ எப்படி சொல்லணும், for hard x-rays lambda should be 1 Armstrong unit. Okay, that is 1 into 10 power minus 10 meter. ஆனா நமக்கு frequency என்ன ஃபார்முலா, nu is equal to c by lambda னு ஒரு ஃபார்முலா இருக்கு. Nu is equal to c by lambda. Frequency is equal to c by lambda. C value எவ்வளோ, 3 into 10 power 8. Okay, இது value எவ்வளோ, 1 into 10 power minus 10. Okay, so divide பண்ணா என்ன கிடைக்கும் நமக்கு, இது மேல போயிடுச்சுன்னா 3 into 10 power 18 அப்படின்னு கிடைக்கும் ஹெர்ட்ஸ். சோ எப்படி ட்விஸ்ட் பண்ணிருக்காங்க பாருங்க, புக்லயே இல்லாத ஒரு क्वेश्चन ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. So இது வந்து it's only for challenging students, brilliant students க்கு தான் இந்த questions எல்லாம் கேட்பாங்க. So 19th point, the answer is C, 3 into 10 power 18 hertz. நோட் பண்ணிக்கோங்க அது. Okay, last 20th question we will complete with this. What is the momentum of electron having wavelength 2 Armstrong unit? Momentum of electron having 2 Armstrong unit அப்படினு கேக்குறாங்க. Okay, what is the formula to find out momentum? Momentum, செவன்த் லெசன் 6th லெசன்ல அப்படியே கம்பைன் பண்ணி கேக்குது. டி ப்ராக்லி வேவ்லென்த் கூட படிச்சுமே நம்ம, ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? செவன்த் லெசன்ல டி ப்ராக்லி வேவ்லென்த் படிச்சோம் இல்லையா? lambda is equal to h by p, h by p or h by mv அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதானே? இதுல அவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா what is the momentum அப்படின்னு கேக்குறாங்க. So momentum கேட்டா என்ன பண்ணணும், நம்ம p தான் வேணும் நமக்கு. So if you want p is equal to h by lambda, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். Okay, of electron 2 Armstrong unit அப்படின்னு கேட்டிருக்காங்க. What is the momentum of electron having wavelength 2 Armstrong unit? அப்போ என்ன கொடுத்திருக்காங்க, lambda கொடுத்துட்டாங்க. Okay, அப்போ p எப்படி கண்டுபிடிக்கலாம், lambda தெரியும், 2 Armstrong னா 2 into 10 power minus 10. Okay, what is h value? h என்ன தெரியுமா, Planck constant. என்ன வேல்யூ, h value. நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணிருப்போம் 7th லெசன்ல. 6.626 into 10 power minus 34. இதான் அது Planck constant. ஓகே, சோ இப்ப டிவைட் பண்ணா என்ன ஆகும், 2 ஆல் டிவைட் பண்ணனும். 2 3s are 6, அப்படியே டிவைட் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான வேர்ட் தான். 3 again 3 1 3 into 10 power, இந்த 10 மேல போச்சுனா -24 ஆயிடும். ஓகே, 3.3 into 10 power minus 24. What is that? Actually they are asking the momentum. அதனால momentum அப்படினும்போது kilogram meter per second அப்படினு சொல்லணும். அது யூனிட் வந்து kilogram meter per second. So answer is option C, 3.3 into 10 power minus 24 kilogram meter per second, kgm s power minus 1. இதுதான் momentum of electron having wavelength 2 Armstrong unit. நோட் பண்ணிக்கோங்க, சைடுல ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. 20th question. Okay, remaining we'll do in the next class. இந்த ஆன்சர் பேப்பர் வச்சிட்டு உங்க ஆன்சர் பேப்பர் ஆஃப் இயர்லி பேப்பர் வந்த பிறகு
பக்கத்துல வச்சு கம்பேர் பண்ணி பாருங்க, என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கீங்கன்னு தெரியும் உங்களுக்கு. ஓகே, right, we'll see in the next class. Thank you, sir. Right.